ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வ காரியேஷு சர்வதா. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98509837 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம்பெயரக்கூடிய கிரகம் நவக்கிரகத்தில் குரு பகவான். அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேள்விப்பட்டுக்கணும். கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது, சாரம் அப்படின்னா இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை. இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும், அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சி ஆகிறார்கள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால், முதல்ல அதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2வது ராகு கேதுக்கள் 1.5 வருஷங்கள், 3வது குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர். ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், நவக்கிரகத்தில் மற்ற 8 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, இப்படியெல்லாம் குருவை பற்றி நிறையா விஷயங்கள், நிறைய பேச்சுக்கள் அடிபடும். எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு 9ல் குரு அப்படின்னு. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? 8ல் சனின்னு எடுக்கலாம்ல. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால், குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நியதின்னு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும். நியதி அப்படின்னா வழிமுறைகள், நவக்கிரகங்கள் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்வாங்க, நவக்கிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர். நிறையா ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம். பட் அது அவசியம் கிடையாது. நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம், ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை, வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம். இதுதான் சிம்பிள் மேட்டர். இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில். இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும், அதான் நவக்கிரக நேதி. அந்த நேதின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். குரு பார்க்க கோடி நன்மை. ஒருவருக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும். அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார்? ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9, 11 இதெல்லாம் குருவினுடைய பார்வை. இப்படி குரு பார்த்தால் நன்மைகள். கெட்ட கிரகம் அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்கப்பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும். ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க, ககாரஸ்யான் தகாரத்வா திருகாரஸ்யான் நிரோதனம். குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு, குரு அப்படிங்கிறது 2 வார்த்தை. சமஸ்கிருதத்துலேயும் தெரியும், தமிழ்லேயும் தெரியும். தமிழ்லேயே கு ரூ அப்படின்னு போடுவாங்க, சமஸ்கிருதத்துலேயே கு ரூ அப்படின்னு போட போகிறோம். இங்கிலீஷில் 4 வரும், GURU. அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னால், இருளை போக்குபவன், ஒளியை தருபவன்.
அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது. நவக்கிரக குருவாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம், நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு. நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது, குரு 5ல் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது, குரு 9ல் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் அவன் ஜாதகமே பார்க்க முடியும். அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள், அதாவது 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 1:30 அளவிற்கு குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது குரு பெயர்ச்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் 11ஆம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது. நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே 18 சித்தர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் 18 சித்தர்கள்னால் மகான்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள். புலிப்பாடி சித்தர், இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர், போகர், இந்த மாதிரி நிறைய இருக்கார், கோரக்கர், சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர். அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம், வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக? திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன், நாம் கணக்கு போடுறது, விஞ்ஞானம். வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சுன்னு வந்தது. அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர். அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக எங்களுடைய நவக்கிரக நியதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு, இது மட்டுமில்லாமல் இது போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி தான் பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள், பூஜை முறைகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் விழுகணும். நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும். பார்க்கும் பொழுது பலவிதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள், இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து, அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற 11/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் நம்ம தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பல நூற்றாண்டு வருடங்களுக்கு முன்பாக 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் சொல்லிட்டு போயிருக்கார். அதில் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம். கடந்த ஓராண்டு முழுவதும் தங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணம், ரோகம், சத்ரு, எதிரி, கடன், நோய் அப்படிங்கிற இடத்துல இருந்து தங்களுக்கு பலவிதமான இன்னல்களை, இடையூறுகளை கொடுத்திருந்தார்.
இப்போ வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடம் களத்திரஸ்தானங்கிற இடத்துக்கு வந்து பலவிதமான நன்மைகளை தரப்போகிறார். அப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் என்ன நன்மை நடைபெறும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்கிறோம். சித்தர் என்ன பாடலில் சொல்லியிருக்கார், பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி ராஜ கன்னியால் லாபம் அன்றும் புறவி கன்று காளியுண்டு யோகதரன் என்றுரைத்தேன் தாயே அப்படிங்கிறார். பூபதினா பூனா பூமி, பதினா தலைவன், குரு பகவானுக்கு தான் அந்த பதி. பூபதினா ராஜா, அதனால்தான் பூமிக்கு அதிபதி பூபதியின் பேர். இப்போ குரு பகவான் 7இல் நிற்கும்போது 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது புனிதனாயிரமா பண்ண பாவங்கள்லேருந்து விடுபட்டுறோம். தேவையான என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் அடைகிறான், தேவையான செல்வங்களை அடைகிறான். பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி. இப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன கேட்கிறோமோ அது அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். ராஜகன்னியால் லாபம் ஒன்று, அரசாங்கத்தால் நன்மைகள் அதிகரிக்கும், தேவையான அனைத்தும் பெறலாம் அப்படிங்கிறார். நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை போகலாமா, நல்ல காரியத்துக்கு உத்தேசம் பண்ணி நல்ல வெளியூர் பிரயாணங்கள், ஸ்தலங்களுக்கு போகிறது, ஆலய சுற்றுலாக்கள் பயணிப்பது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். புத்திரலாபம், வம்சவருத்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. போகம் ஏற்படும். போகம்னா அதாவது சுகம் வேற, போகம் வேற. போகம்னா நினைத்ததெல்லாம் அடைகிறது, சுகங்கிறது தானாக கிடைக்கிறது. போகங்கிறது நாமளே என்னென்ன தேவையோ அனைத்து சந்தோஷங்களையும் வாங்கிக்கிறது, நினச்சா அடைகிறது போகம், கிடைக்கிறது அனுபவிக்கிறது சுகம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ போகியம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த போகம் அப்படிங்கிறது உண்டாகுது. பணம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும், பண வசதி ஏற்படும். நல்ல உணவு, நல்ல நேரத்துக்கு உணவு ஆகாரங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். நல்ல புத்தி அப்படிங்கிறது ஏற்படும், அருமையான புத்தி உண்டாகும். கல்வி அறிவு மேம்படும், கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். உயர்வு, வாழ்க்கையில் உயர்வு பெறலாம், வெற்றி பெறலாம். வியாபார உயர்வு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அதிலெல்லாம் அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஆரோக்கியம் ஏற்படும். உடல் நலத்தில் இவ்வளோ நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம், வியாதியோடு இருக்கோம், உடல் நலம் சரியாகலை, கஷ்டப்படுறோம், ரொம்ப மன துக்கத்தில் இருக்கோம், என்னடா எப்படா உடம்பு சரியாகும், திடீர் வியாதிகள், திடீர் மருத்துவ செலவுகள்லாம் குறையும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் சுலபமாக நடக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். இடமாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும். இடமாற்றத்தால் வருமானங்களும் ஏற்படும். சாதாரணமாக இடமாற்றம் கிடையாது, இடமாற்றம் பண்ணுறதுனால அதிக வருவாய் அப்படிங்கிறது தான் இருக்கும். நம்ம ஐயோ இடம் மாறுறமே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டாம். இடம் மாறினால் கண்டிப்பாக அது புதிய ஸ்தானம், புதிய வருவாய் அப்படிங்கிறது தான் உண்டாகும். சரிங்களா? அதாவது அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வஸ்திர லாபம், தனலாபம், தானிய லாபம் அனைத்தும் நன்மை. திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, வீடு மனை வாகனம் வசதி என்னென்ன உண்டோ அனைத்தும் இந்த 7ஆம் இடத்துல குரு வருவதனால் உல்லாச வாழ்க்கை அனுபவிப்பார்கள். 7ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தான் இந்த சந்தோஷம் கிடைக்கும். உல்லாச வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். வீடு மனை வாகனம் வசதி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அனைத்திற்கும் குறைவில்லை. ஆனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இதெல்லாம் கோச்சாரத்தில் பொதுவான பலன்கள், குரு நல்ல இடத்துக்கு வந்தாலும் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமே. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா குரு பயிற்சி தருவாயில் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்க வேண்டும். இப்போ சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பதிவில் ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் கீழே லைனில் 9865098370 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த வீடியோ பதிவை நீங்களும் பார்த்து நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து, ஏன் சொல்கிறேன்னா இது மட்டும் இல்லை, இது போல் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, வார ராசி பலன், மாத ராசி பலன், தின ராசி பலன், ஆன்மீக நிகழ்ச்சிகள், கிரகணங்கள், சிவராத்திரி, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் ஆன்மீகத்தில் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவாக டெய்லி ஒரு தகவல் நாங்கள் போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சினா தான் அன்னைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அது நாம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சா அப்படி எல்லாரும் நல்லா இருக்குன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி
இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.